திருப்பரங்குன்றம் உலக லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பார்லிமெண்ட்டில் பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு உங்களுக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலே ஒரு தீபத்தூண் இருக்குது, பழங்கால தீபத்தூண். அதில் தீபம் ஏற்றுறதுக்கான விஷயங்களில் வந்து ரொம்ப அந்த பிரச்சனையாகி அது வந்து உலக லெவலில் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. இந்த தீபத்தூண் பார்த்தீங்கன்னா பழங்காலமான தீபத்தூண். இது ஜி.ஆர். சுவாமிநாதன், மதிப்புக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் பெஞ்சில் வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்தது. திருப்பரங்குன்ற மக்கள் வந்து மட்டற்ற மகிழ்ச்சியில் இருந்தாங்க. நாங்களாம் வெடி போட்டு வெடி அடிச்சு கொண்டாடுறோம். ஏன்னா 40-45 வருஷம் இந்த திருப்பரங்குன்ற மண்ணில் வாழ்கிறோம். இங்கே தீபம் ஏற்றினா திருப்பரங்குன்ற உலக அளவில் ஃபேமஸ் ஆயிரும், நிறைய கூட்டங்கள் வரும், வியாபாரம் செழிக்கும், முருகனுடைய புகழ் உலகம் முழுவதும் புகழ் பரவும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் ரொம்ப ஆவலோடு இருந்தோம். ஆனால் இந்த திராவிட அரசு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து சுமார் 6 மணி அளவில் ஏற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஹிந்து மக்களுடைய மனதை புண்படும் மாதிரி மேலே ஏற்றுறதுக்கு மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் வந்து கொஞ்சம் கொதிச்சு போராட்டம் பண்ணி கலவரமாகி நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை, தேவையில்லாத சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. இங்கே உள்ள இஸ்லாமிய பெருமக்களும் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. அதான் முக்கியமான விஷயம். இங்கே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தர்கா நிர்வாகமோ ஜமாத்து நிர்வாகமோ யாரும் எந்தவித தடையும் சொல்லலை, எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அவங்க ஒரு போராட்டம் பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. திராவிட அரசு தன்னுடைய சுயநலத்திற்காண்டி இது வந்து இப்படி ஏற்றலைன்னா இஸ்லாமியர்களுக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும், எங்களுக்கு வந்து இந்த நாடு வந்து இந்த இஸ்லாமியர்கள் உலக தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பொய்யான நம்பிக்கையில் மன மேலே உள்ள முருகனுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க இந்த தீப யாத்திரை. இதனால் வந்து இந்த லோக்கல் உள்ள இந்துக்களுடைய மனசு புண்பட்டுருக்கு. அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வர எலெக்ஷனில் தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறோம். திருப்பரங்குன்றத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் குடியிருக்கிற பகுதி இது. இங்கே வந்து போதுமான எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது. முக்கியமாக வந்து இங்கே ஒரு ஆற்று நீர் பாசனமான ஏரியா கிடையாது. அப்படி இருக்கையில இங்கே இருக்கிற குளங்களை குட்டைகளை கம்மாய்களை எல்லாத்தையுமே தூர்வாரி அதை வந்து நல்ல முறையில் செயல்படுத்தி கொடுத்தனா இந்த மேய போகிற மாடுகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு வசதி இருக்கும். அதே போல் மக்களுக்கு இங்கே திருப்பரங்குன்றம் மக்களுக்கு வந்து மோடியோட கூட்டு குடிநீர் திட்டத்தினால குடிநீருக்கு பஞ்சம் இல்லை. ஆனா மற்றபடி இந்த துணி துவைக்கிறது ஆடு மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கம்மாயையும் குளங்களையும் நம்பித்தான் இருக்கு. அந்த கம்மாயையும் குளங்களையுமே வந்து சுத்தப்படுத்தி தூர்வாரி கொடுத்தேன்னா திருப்பரங்குன்றத்தினோட தண்ணியோட பாதி பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அது செய்யறதுக்கு இங்க எந்த அரசியல்வாதியுமே காணோம். நாங்க விடியல் அரிசியை கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. இங்க விடிஞ்ச மாதிரி தெரியல. கோபாலபுரத்துல மட்டும் விடிஞ்சா போதுமா? தமிழகத்துக்கு மொத்தம் விடியணும் இல்ல? அதே போல இங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ற பகுதியினால மாணவர் சமுதாயம் நிறையவே இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பிளே கிரவுண்ட் இங்க கிடையாது. பிசிக்கலா அந்த பிளே கிரவுண்ட் கொண்டு வந்தா தான் அந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையோ ஒரு போலீஸோ அல்ல ஏதோ ஒண்ணு அதுகள் வந்து செயல்படுத்தி கொண்டு வர முடியும். இன்னொன்னு வந்து மாணவர்கள் வந்து நிறைய பேர் ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும்ன்றதுல கனவுகள் இருக்கு. அதுகளை வந்து நல்ல முறையில வார்த்தை கொண்டு வரணும்னா லைப்ரரி வேணும். இங்க லைப்ரரி கிடையாது. 2 புக்கு வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தா அது பத்தாது. அதனால ஒரு விரிவான லைப்ரரியை கொண்டு வரணும். இங்க கோபாலபுரத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாம் நாங்க சீர்படுத்திட்டோம்னு சொல்ற இந்த அரசாங்கம் ஒரு நாளாவது ஒரு ஊராட்சி பக்கம் வந்து ஒரு விவசாயியோட வாழ்க்கை நிலவரத்தை கொஞ்சம் உத்து பார்க்கணும். இங்க வந்து ஆட்டு நீர் பாசனம் வந்து கடைமடை வரைக்கும் போறதுக்கான வசதி எந்த ஊர்லயுமே கிடையாது. இது விவசாய கூலிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயம் நல்லா இருந்தா தான் விவசாய கூலி அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். இங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. டிஎம்கே ஆட்சியில வந்து ஒரு சாதாரண ஒரு டீக்கு கை நீட்டிக்கிட்டு இருந்த ஒரு கவுன்சிலர் கூட இன்னைக்கு வந்து பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் குமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க நிர்வாகம் வந்து சீர்கட்டு இருக்கு. இன்னைக்கு கவுன்சிலர் இருந்து எம்எல்ஏல இருந்து எம்பியில இருந்து மினிஸ்டர் வரைக்கும் அவங்க சக்திக்கு தகுந்தபடி மணல் கொள்ளை அடிக்கிறாங்க. ஆற்றில இருந்து மணலை அள்ளி இன்னைக்கு ஆறுகள் பூரா கிணறை தோண்டி வச்சிருக்கு. இப்படி வந்து கனிம வளத்தை சுரண்டி இந்த ஆட்சி வந்து ரொம்ப ஒரு இயற்கைக்கு மாறாக ஒரு ஆட்சியா நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல எல்லாம் இங்க கண்டிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. அதே போல எந்த துறையை எடுத்தாலும் சரி முதலமைச்சருக்கு வந்து கமிஷன் போனா போதும்ன்ற லெவல்ல அவர் இருக்காரு. செந்தில் பாலாஜியை போன்ற பல கிரிமினல்களை வந்து இன்னைக்கு அரசியல வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையுமே கிடையாது இந்த ஆட்சியில. ஆக இந்த ஆட்சியை தூக்கி எறியப்பட்டு அடுத்த ஆட்சி வந்து மோடி அரசின் கீழில் உள்ள என்டிஏ கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வந்தேன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையும். அதனால என்னோட கோரிக்கை
எல்லா மக்களுக்குமாக நான் சொல்றேன், திருப்பரங்குன்ற மக்களுக்காகவும் சொல்றேன், எல்லா தமிழகத்துல ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்காக சொல்றேன். இங்க வந்து இந்து சமுதாயத்தை போட்டு நசுக்கிட்டு இருக்கு. ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி பொதுவாகவே சொன்னா இந்துக்களோட ஆராதனை என்று வந்து விக்கிரக ஆராதனை. நம்ம வந்து தீபம் ஏற்றி விக்கிரகத்தை வழிபடுறது இந்துக்களோட ஆச்சாரம். அதை வந்து தடுத்து கோர்ட் உத்தரவை மீறி அதை தடுத்து இந்துக்களோட இது ஆராதனைகளை வந்து கழுத்தை நெரிக்கிற அளவில் இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் இங்க கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. என்னமா நீங்க திருப்பரங்குன்ற வாசல்ல இருந்து நீங்க சொல்றீங்கம்மா, இங்க போராட்டங்கள் மக்களோட கோரிக்கைகள் நடத்தினாலுமே வந்து அவங்க பேசிருக்கீங்க. அத பத்தி உங்களோட மனநிலை நம்ம அதை தூண்டுதலால செயல்பட்டதா மக்களோட அரசாங்கம் மேல இருந்துகிட்டு உத்தரவு ஓடும்போது இங்க உள்ள அதிகாரிகள் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கத்தான் முடியும். அப்ப அரசாங்கம் வந்து சரியான அரசாங்கம் கிடையாது. மக்களுக்கு அது இப்போ ஒரு முதலமைச்சர்னு சொன்னா எல்லா ஜாதி மத இனம் பார்க்காம எல்லாருடைய முதலமைச்சரா தான் இருக்கணும். அப்படி இருக்கிற இங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் என்ற வேறுபாடு இல்லாம அவனோட ஆராதனைக்கு வந்து ஃப்ரீடத்தை கொடுக்கணும். இங்க அதுக்குண்டான வழிகள் கிடையாது. அவரு வந்து எல்லாரும் மோடி அரசாங்கத்தை வந்து ஜாதிய அரசாங்கம்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு வந்து ஜாதிய அரசாங்கம் நடத்துறது வந்து டிஎம்கே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் வந்து இது முஸ்லீம்கள்கிட்டையும் சர்ச்சிலையும் போய் அவரால் எதுவுமே பேச முடியல. அதுக்காக அவரோட அதிகாரத்தை வந்து இந்துக்களோட தலைமையில தான் வச்சு அமைக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மோசமான நிலவரம் மாறணும்னா அதிகாரம் இவங்ககிட்ட இருந்து பறிக்கணும். அந்த அடுத்த தடவை மக்கள் வந்து சிந்திச்சு செயல்பட்டு இந்த ஆட்சியை தூக்கி எறிறதுக்கு தயாரானா தான் தமிழ்நாட்டுக்கு விடியல் அரசு வரும். அது வரைக்கும் விடியாம தான் வரும். நன்றிங்கம்மா. மக்களே பாத்துக்குங்க, இது நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து திருப்பரங்குன்றம், வேற எங்கேயும் கிடையாது. திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு எய்தாப்புல இருக்கக்கூடிய பகுதியில நம்ம இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி. வணக்கம், நான் கார்த்திகேயன், ஒரு MBA பட்டதாரி. ஒரு 4 தலைமுறையாக அந்த கோவிலில் திருப்பரங்குன்றம் கோவிலில் பூக்கடை வச்சுருக்கோம். கோவில் வாசலில் ஒரு 90 ஆண்டுகளாக கோவில் வாசலில் நாங்கள் பூக்கடை வச்சுருக்கோம். முதல் விஷயம், ஒரு அதிகார வர்க்கத்துடைய ஈகோ பிரச்சனையினால் நாங்கள் ஒரு கோவில் வாசலில் கோவில் படிக்கு பக்கத்தில் ஒரு 15 பூக்கடை இருந்துச்சு. நேரடியாக 15 கடையும் மறைமுகமாக இதில் ஒரு 150 குடும்பமும் இதில் ஈடுபட்டு இருந்தோம். இப்போ அந்த இதெல்லாம் பாதிச்சிருச்சு. அது வந்து முதல்ல கார்பரேஷனுடைய ஒரு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எங்களை வந்து திமுக கோஷ்டி பூசலுக்காக எங்கள் வாழ்வாதாரம் போயிருச்சு. முதல் விஷயம், நாங்கள் கோவிலுக்கு வந்து ரொம்ப நியாயமான முறையில் பூ கொடுத்துட்டு இருந்தோம், பூ மாலை கட்டி கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த பூக்கடை 15 கடை இல்லாதனால நாங்கள் கடையில் தேங்காய் பழ கடையில் அநியாயத்துக்கு வச்சு வித்துட்டு இருக்காங்க. கோவில் நிர்வாகம்னா கோவில் நிர்வாகத்துடைய பணத்தை மட்டும் நம்ம அறநிலையத்துறை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதற்கான இந்த கோவிலுக்கு என்ன தகுந்த நிதி என்ன வேணுன்றதை கொடுக்கறது கிடையாது. அது ஏதோ இங்கே இருக்கவங்க டோனரை வச்சு பார்த்து கோயிலில் வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய திறமையினால என்னத்தையோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் நல்ல வருமானம் வர்றதெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிறது. இந்த அரசாங்கம் கோவிலில் பணத்தை எடுக்கக்கூடிய அரசாங்கம் கோவிலுக்கு எந்த விஷயமும் செய்கிறதில்ல. மாறா கார்த்திகை தீப பிரச்சனையில் கூட இப்போ மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டு செலவுக்குலாம் காசு எடுக்கிறது எங்கன்னா கோயில் உண்டியல் வருமானத்தில் தான் எடுக்கிறாங்க. இப்படி எங்கள் கையை எடுத்து எங்கள் கண்ணையை குத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான முதல்ல இந்த விடியா திமுக அரசு, அதுக்கப்புறம் இந்த அறநிலையத்துறையை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு அரங்கட்ட ஒரு மனிதரை வந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்டிருக்குது. எந்த வகையிலும் அமைச்சருக்கு ஒரு பொறுமை கிடையாது, ஒரு பொதுமக்களை ஒரு சகிப்புத்தன்மை கிடையாது. அவர் பாட்டுக்கு ஒரு 3ஆம் தரம் மனுஷன் மாதிரி பேசுறாரு. கோயில்ல நிக்க முடியலன்னா போங்கடான்றாரு. அப்புறம் கோயில்ல என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போடுறீங்க. இது சுங்கவரியை விட ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. இந்த விஷயத்த ஒரு பள்ளிவாசல்ல எடுங்க, ஒரு சர்ச்சில் போய் இந்த விஷயத்த எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்துக்கள்லாம் இழிச்சாவை அன்னைக்கே வந்து முத்திரை குத்திருச்சு. ரெண்டாவது, கோவில்ல வசதி இல்லைன்னா கோவிலுக்கான நிதி இருந்தாங்கன்னா வசதி பண்ண முடியும். 3000 பேர் வர்றவங்களுக்கு 3 கக்கூஸ் இருக்கு, எங்க போய் பார்த்துட்டு போவாங்க? ஒரு அன்னதான திட்டம் அதிமுக அரசு இருந்தப்பையும் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப அந்த அன்னதான திட்டம் வந்து மிகச்சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ திமுக அரசாங்கம் அதுக்கு போதிய நிதி இல்லைன்றாங்க. கேட்டா அதுக்கு எடுத்துட்டாங்க. நான் வந்து தனிப்பட்ட முறையில் திமுக அரசு தாக்கி பேசுறேன் நினைக்க வேணாம். இருக்கக்கூடிய நடைமுறைகள் வந்து அந்த லட்சணத்துல இருக்கு. சரி, அடுத்த பிரச்சனைனா பார்க்கிங்னு பார்ப்போம். பார்க்கிங் யாருடைய கண்ட்ரோல்ல வருது? மாநகராட்சி கண்ட்ரோல்ல வருது. மாநகராட்சி வரி வசூல் பண்றது
வேற என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போடுறதுல மட்டும்தான் மாநகராட்சியோட வேலை இருக்கு. ஒரு மல்டி லெவல் பார்க்கிங்கும், ஒரு கோவிலோட காலி இடத்துல ஒரு ஏலமும் எடுத்துட்டு ஒரு தகுந்த தொகையை கொடுத்துட்டு அங்கே பார்க்கிங் போடலாம். அதோட வருமானத்தை கார்பரேஷன் எடுத்துக்கலாம். அப்படி அந்த வருமானத்தை கார்பரேஷன் எடுத்தால் கூட சமீபத்தில் கூட ஒரு 200 கோடி ஊழல் நடந்திருக்கு. இது இன்னும் 300 கோடிக்கு கூட போகும். இது எல்லாமே வந்து பேசிக்காக மக்களை குறை சொல்லியோ அதிகாரி குறை சொல்லியோ தப்பு கிடையாதுங்க. ஆட்சியாளர்களுடைய குறைதான் அது. ஒன்றும் இல்லைங்க, எங்களுடைய வாழ்வாதாரம், நாங்கள் ரோட்டில் பூக்கடை வச்சுருந்தோம். இன்னைக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தது, எங்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சது வந்து ஒரு ஈகோ தான். கோஷ்டி திமுக கோஷ்டி பிரச்சனையில் நாங்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ரோட்டில் திரிகிறோம். இன்னைக்கு 10 குடும்பங்கள் என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியல. இது முதல்வருக்கு அது வரைக்கும் போச்சு, அறநிலையத்துறை அமைச்சர் வரைக்கும் கொண்டு போனோம். அமைச்சர் செவிசாய்க்கல. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு வழிவகையும் செய்ய முடியல. இது என்னங்க சொல்றது, எதுவுமே சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா தான் இருக்கு. சன்னதி தேர்தலில் ஒரு சர்ச்சு இருக்கு, சர்ச்சுக்கு வருவேன் ஞாயிற்றுக்கிழமை பூரா வண்டியை பாடுறான். அதை யாரும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கோவிலுக்கு வர வண்டிகள் முறையில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து காவல்துறையை வந்து ஃபைன் பண்ண சொல்லி உந்துதல் கொடுக்குறாங்க. இது எங்க இருந்து வருதுன்ற அதிகாரம் மட்டும் எங்க இருக்குன்றது யாருக்கும் தெரியல. பட் அவங்களோட ஆளுங்க, அவங்களுடைய கட்சிக்காரவங்க வரும்போது கோவில் எல்லா வழிகளும் திறந்து இருக்கு, பொதுமக்களுக்கு மட்டும் எல்லா வழிகளையும் திறக்க மாட்டேங்குது. சரி, திருப்பரங்குன்றம் தீபம் ஏத்துற சம்பந்தமா இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை நான் என்னங்க சொல்றது, உலகத்துக்கே தெரியும். ஒண்ணுமில்லாத பிரச்சனையை தூண்டி விட்டது கம்யூனிஸ்ட் எம்பி. அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு 5 லிட்டர் எண்ணெயும் 1/2 மீட்டர் துணியும் ஒரு தீப்பெட்டியோட எவன் வேணாலும் போய் ஏற்றிட்டு வரலாம். நீ இந்து இயக்கத்துக்களை வந்து எவன் ஏற்றணும்னு கிடையாது. ஆனால் நம்ம கமிஷனரே இருக்கிற போலீஸ் கமிஷனரே போய் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயும் 1/2 மீட்டர் துணியும் ஒரு தீப்பெட்டி கொண்டு ஏற்றிட்டு வந்து நாங்கள் ஏற்றக்கூடாது நான் சொல்கிறோம். ஏற்றின தீபத்தை சாமியை கொண்டு போகிறோம். அதை போய் ஏற்றாத அங்கே ஒருத்தன் பிரியாணி சாப்பிட வச்சு அந்த பிரியாணியை சாப்பிட்டு கலவரத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் வந்து மக்கள் வர்றதுக்கு பயப்படக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. வெளியில இருந்து வர்றவங்க பயப்படுறாங்க. திருப்பரங்குன்றம் ஒரு சுற்றுலாத்தலம், ஒரு ஆன்மீக பூமி. இது வந்து 6 படை வீடுல முதல் படை வீடு. இது வந்து ஒரு திருமண ஸ்தலம். கல்யாணம் ஆகாத பெண்ணுங்களுக்கும் பையனுக்கும் இங்க வந்து மாலை வாங்கி சாத்தி அவரை வேண்டிட்டு போனாலே திருமணங்கள் நடக்குது. இது நாங்க கண்கூட பார்த்துருக்கோம். எங்ககிட்ட 1000 பெற்றோர்கள் வந்திருக்காங்க. மாலை வாங்கி சாத்துறோம், எங்க பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க திரும்ப மாலை கொடுங்கன்னு எங்களுக்கு வாங்கிக்கிறாங்க. எங்க வாழ்க்கை அனுபவத்துல நாங்க நிறைய பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முன்னோர்கள் செஞ்சு வச்ச எல்லா விஷயத்துல ஒரு காரணங்கள் இருக்குங்க. அதை இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுக்கு தேவையானபடி வளைச்சுக்கிறதோ இல்லை தேவையானபடி அவங்களோட தேவைக்கு எல்லாம் செஞ்சுக்கிறதோ வந்து இது நல்லா இருக்காது. மிகப்பெரிய ஒரு அழிவை தான் சந்திக்கும். சரி, நன்றி. யார் ஜெயிச்சு வர்றாங்களோ நல்லது பண்ணட்டும். திருப்பரங்குன்றம் மார்க்கெட்ல இந்த தீபத்தை ஏத்தட்டும், இந்த விளக்கை ஏத்த சொல்லுங்க. முருகன் தீபம் ஏன்னா 2 மணி நேரம் ஏறுமா 3 மணி நேரம் ஏறுமா அதை பார்த்து எரிய சொல்லுங்க. யார் ஜெயிச்சு வந்தாலுமே நல்லது பண்ணா நல்லா இருப்பாங்க, அவ்வளவுதான்.